ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் க்ரோஷா சாரீ குச்சி கிளாஸில் 14th டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ஜரி போட்டிருக்கிறேன். ஃபேன்சி காட்டன் சில்க் சாரீ தான் எடுத்திருக்கிறேன். இந்த கனகாம்பரம் கலருக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் லைட் ஷேட் அடிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ஜரி அண்ட் கோல்ட் ஜரி ஆல்டர்னேட்டிவாக வர்றதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த திலகம் ஷேப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தான் ஒரு டசல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ண மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதோட பல்லு பார்ட் பாருங்கள், நேவி ப்ளூ கலரில் ஃப்ளார் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சாரியோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நான் இந்த சாரியோட பல்லு பார்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜிக்ஸாக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிங் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரிங் பீட்ஸில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் பீட்ஸ் இருக்குது, ஹோல் இல்லாத மாதிரியும் இருக்குது. நான் ஹோல் இல்லாத பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு 22 ரிங் பீட்லேருந்து 25 வரைக்கும் தேவைப்படும். ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. 6 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்து எண்டில் நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். இதை இந்த ரிங் பீடுக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. இந்த ரிங்குக்கும் நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கும் இடையில நீடில் விட்டுக்கலாம். ரிங்கில் நாட் போட்டுட்டு விட்ட இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை அந்த ரிங்கோட சேர்த்து உங்களோட தம்ப் அண்ட் மிடில் ஃபிங்கரோட சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. இனி 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீடிலுக்கு மேலே த்ரெட்டை 1 டைம் சுற்றிட்டு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இந்த ரிங்குக்கு உள்பக்கமாக நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்து 2 லூப்ஸ் வெளியில் எடுக்கிறோம். மறுபடியும் 2 லூப்ஸ் வெளியில் எடுக்கிறோம். ஒரு டபுள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் நீடிலுக்கு மேலே த்ரெட்டை 1 டைம் சுற்றிட்டு இந்த ரிங்குக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்து டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ 3 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ் வெளியில் எடுக்கிறோம். மறுபடியும் 2 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ் வெளியில் எடுக்கிறோம். இது மாதிரி இந்த ரிங் கவர் ஆகிற அளவு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டே நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது மாதிரியே இந்த ரிங் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை எண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட இந்த 2 செயின் கேப்புக்குள்ளே நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். அப்படி லாக். இந்த ரவுண்ட் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டுருந்த த்ரெட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் இதை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் டியூலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 12 0.6 mm எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்ஸ் நீடில் என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 3 mm பீட் எடுத்துருக்கிறேன். இந்த லூப்புக்குள்ளே பீட்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீடிலுக்கு மேலே 1 டைம் த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன குட்டி ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹோலுக்குள்ளே நீடில் விட்டு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஹோலுக்குள்ளே நீடில் விட்டு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இது மாதிரியே இந்த ரவுண்ட் ஃபுல்லுமே நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஹாஃப் ரவுண்டுக்கு மட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஹாஃப் ரவுண்டுக்கு தான் போட்டிருக்கிறேன். 3 mm பீட்ஸ் 3 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நடு சென்டரில் நான் ஒரு 4 mm பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அதில் நடு சென்டரில் ஹேங்கிங் பீட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் 2 பக்கமும் 3 mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடு சென்டரில் ஒரு 4 mm பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். உங்களோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் பீட் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு இனி இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள த்ரெட் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தாலும் அதையும் இதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாரியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரீ பல்லு பார்ட் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது ஆரஞ்சு கலரில் 11 எடுத்துருக்கிறேன். இந்த நேவி ப்ளூலேயும் 11 ரெடி பண்ணியிருக்கிறேன். மொத்தம் டோட்டலாக 22 ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட நெருக்கமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை விட ஜாஸ்தி கூட எடுத்துக்கோங்க. இந்த ரிங்குக்கு சென்டரில் ஹோல் இருக்குதுங்கிறதுக்காக நான் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 8 mm பீட் இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாரியோட பல்லு பார்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 7 எடுத்துருக்கிறேன். இதில் இந்த பல்லு பார்ட்டுக்கு சேம் கலர் த்ரெட்டு 1/1 2 ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். சாரியோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மார்க்கில் நீடில் கீழே இருந்து மேல் பக்கமாக குத்தி வெளியில் எடுத்துருக்கிறேன். 4 mm பீட்ஸ் போட்டுக்கலாம். மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் உள்பக்கம் இருந்து மேலே எடுக்கிறேன். இந்த நீடில் பீட்ஸுக்கு உள்பக்கமாக விட்டு வெளியில் எடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய பீட் போட்டுக்கலாம். நீங்கள் 8 mm பீட் போட்டுக்கலாம், கோல்டு பீட் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிட்ட எது அவைலபிள் இருக்குதோ அந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட் எடுத்துருக்கிறேன். கிறிஸ்டல் பீட் லோட் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரிங் பீட் டசல் எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக நடு சென்டரில் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு டைம் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த 2 பீடுக்கும் உள்பக்கமாக நீடில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் எதுவுமே வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக விட்டு பின்னாடி நாட் போடுங்க. இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சி நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஹேங் ஆகாது. இது வந்து ஒரு ஹேங்கிங் டைப். இந்த மாதிரி ஹேங் ஆனால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடில் த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பேக் சைடில் 2 டைம்ஸ் நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு 2 இன்ச் கேப் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 இன்ச்சுக்கும் நடு சென்டரில் கீழே இருந்து மேலே த்ரெட் எடுத்துருக்கிறேன். இல்லை ஒரு 3 mm பீட், இன்னொரு கிறிஸ்டல் பீட், அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 இன்ச்சுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப கேப்பாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த ரவுண்ட் பீட் ஹேங்கிங் டசில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் அதையே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 பீடையும் லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இருக்கிற 2 mm பீடை மட்டும் விட்டுட்டு மீதி கிறிஸ்டல் பீடு 3 mm பீடுக்கு உள்பக்கமாக நீடியில் மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு மேல் பக்கம் நல்ல பக்கம் இருந்து வெட்ட பக்கமாக மறுபடியும் நீடில் குத்தி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நான் ஆரஞ்சு கலர் டசில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் நீடில் விட்டு மேலே எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி த்ரெட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 3 mm பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ த்ரெட் பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பீடுக்கு உள்பக்கமாக விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ரிங் பீட் டசில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதோட மேல் பக்கம் சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டல் பீட் கூடவே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட்டை அந்த கிறிஸ்டல் பீட் அண்ட் 3 mm பீடுக்கு உள்பக்கமாக நீடில் விட்டு வெளியில் எடுத்து மறுபடியும் வெளிப்பக்கம் கொண்டு போய் லாக் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் நீங்கள் இதை சாரியில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த டிசைனுக்கு நீங்கள் 700லேருந்து 800 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏரியா பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த டிசைனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.